கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 2 பிள்ளைகள் மற்றும் கணவனுடன் வாழ்ந்து வந்த நிலையிலே அவர் தற்பொழுது பிரான்ஸ் நாட்டில் வேறொரு நபருடன் குடும்பம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக குறித்த பெண் தனது கணவன் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு வழங்கி இருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக ஆம்புலன்ஸில் பயணித்த பெண் சுகாதாரத்துறை ஊழியரை சாரதி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இன்றைய தினம் சமூக வலைத்தளத்திலும் அதேவேளை இணைய ஊடகங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக பிரான்சில் ஒரு பெண் கிளிநொச்சியிலிருந்து சென்று அங்கு ஒரு நபருடன் குடும்பம் நடத்தி வருவதாக ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அந்த செய்தி தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது குறித்த பெண்ணுக்கு பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற ஒரு நபர், அந்த நபர் அங்கிருந்து என்ன செய்கின்றார் சொன்னால், ஈழத்திலே இங்கிருக்கின்ற வறியோர்களுக்கு உதவி செய்வதற்காக பிரான்சில் பல பேரிடமிருந்து நிதிகளை பெற்று அதனை ஒழுங்கமைத்து அதன் தொடர்ச்சியாக அவர் இங்கே அந்த நிதியை அனுப்பி உதவி செய்வதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் கிளிநொச்சியைச் சேர்ந்த குடும்ப பெண் ஒருவருக்கும் அவருக்கும் இடையிலே இவ்வாறு தொடர்பு ஏற்பட்டு அதற்கு பிறகாக இருவருக்கும் இடையிலே காதல் மலர்ந்திருக்கிறது. இந்நிலையில் அந்த பெண் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண் என்றும் அந்த பெண்ணுக்கு 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 11 வயதில் மகனும் 6 வயதில் மகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் தான் அந்த பெண் கணவன் மற்றும் 2 பிள்ளைகளுடன் கிளிநொச்சியிலே வசித்து வந்திருக்கின்றார். இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த நிதியை இங்கிருக்கின்றவர்களுக்கு அந்த பெண் கொடுப்பதாக ஒரு செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. ஆகவே உதவி என்கின்ற ஒரு பெயரில் தான் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இருவருக்கும் இடையிலே காதல் மலர்ந்ததாம் என்று அந்த செய்தியிலே கூறப்படுகின்றது. ஆகவே இவர்களது வயது என்ன, இவர்களது குடும்ப நிலை என்ன, இவற்றையெல்லாம் கடந்து அவர்களுக்கு காதல் மலர்ந்ததாம். அதாவது ஏதோ 20 வயதானும் 18 வயது பெண்ணும் காதலித்தது போல கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த பிரான்சில் இருக்கின்ற நபர் அந்த பெண்ணை முகவர் ஊடாக காசு அனுப்பி அதற்கு பிறகாக பிரான்சுக்கு எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணும் இங்கு விவாகரத்து பெறாமல் பிரான்சுக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று அவருடன் குடும்பம் நடத்தி அங்கும் ஒரு குழந்தையை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பெண் தொடர்பாக ஒரு செய்தி கூறப்படுகின்றது. குறித்த அந்த பெண்ணின் கணவனுக்கு எய்ட்ஸ் இருப்பதாகவும் அவர் அந்த பெண்ணை அழைத்து துன்புறுத்துவதாக இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்ததாகவும் என்ற ஒரு செய்தியும் பதிவாக இருக்கிறது. ஆகவே இன்று அந்த 2 பிள்ளைகளும் நிற்கதியாக நிற்கின்றார்கள். எனவே இந்த உதவி என்ற பெயரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த கடந்த காலங்களில் இந்த உதவி என்கின்ற பெயரில் பல குடும்பங்களுக்கு பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. பல குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றது. ஆகவே இலங்கையில் இருக்கின்ற வறியவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று புலம்பெயர் தேசத்திலிருந்து பலர் உதவுகின்றார்கள். அது தொடர்ச்சியாக இங்கு பல மோசடிகள் நடக்கின்றது. ஒன்று பணத்தை அனுப்பினால் அனுப்பியவர் எடுக்கின்றார், அல்லது அங்கு பணத்தை சேர்க்கின்றவர் அந்த பணத்தை எடுக்கின்றார், அல்லது இங்கே யாராவது பெண்களுடன் தொடர்பை வைத்திருக்கிறார்கள், அல்லது யாராவது சிறுமிகளுடன் தொடர்பை வைத்திருக்கிறார்கள், சிறுமிகளை உதவி செய்வதாக குறித்து துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையிலே இந்த உதவி என்கின்ற பேரில் நடக்கின்ற உதவியால் உபத்திரங்கள் தான் அதிகமாக நடக்கின்றது. உதவி ஒன்றும் பெரிதாக கிடைக்கவில்லை என்பது போலதான் இந்த கருத்துக்கள் எல்லாமே அமைந்திருக்கின்றது. ஆகையால் இது தொடர்பாக தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தனிநபர் ஊடாக இந்த உதவிகளை செய்ய முனைகின்ற போது, அதாவது புலம்பெயர் தேசத்திலாக இருக்கலாம் அல்லது இங்கிருக்கிற நபர்களூடாக இருக்கலாம், அவர்கள் பாலியல் லஞ்சங்களை அதிக அளவில் எதிர்பார்க்கின்றார்கள் என்பது போலதான் பல செய்திகளிலூடாக தெரிய வருகின்றது. எனவே பலர் சரியாக செய்கின்றார்கள், அப்படி சரியாக செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறவில்லை. ஆனால் இப்படியான சம்பவங்களும் அதிக அளவிலே பதிவாகின்றது. எனவே இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும். உதவி என்கின்ற பெயரில் ஒரு வீட்டுக்கு பணத்தை அனுப்பி போட்டு அந்த குடும்பத்தை பிரிப்பதோ அல்லது அந்த வீட்டில் இருக்கின்ற யுவதிகளை சிறுமிகளை இவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்குவதோ இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்த உதவிக்கு அர்த்தமில்லை. அதனை தாண்டி அதிகளவான பாதிப்பை தான் அந்த குடும்பத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் ஏற்படுத்துகின்றது என்பதையும் இதிலே கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அண்மை காலமாக வந்திருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுதும் இப்படி ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. எனவே இந்த செய்தி தொடர்பாக கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் இதிலே வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். மற்றொரு செய்தியாக ஒரு ஆம்புலன்ஸ் சாரதி பெண் சுகாதார ஊழியரை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற பிராந்திய வைத்தியசாலை ஒன்றின் ஆம்புலன்ஸ் சாரதி அந்த வைத்தியசாலையிலிருந்து கம்பளைக்கு ஒரு நோயாளியை ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கின்றார். அதாவது அந்த நோயாளி பெண் தான். இந்த நிலையில் அந்த நோயாளிக்கு உறுதுணையாக சுகாதார பெண் ஊழியரும் சென்றிருக்கின்றார்.
இந்த நிலையில் அந்த பெண்ணை இவ்வாறு கம்பளை வைத்தியசாலை சேர்த்ததன் பின்னர் மீண்டும் அந்த பிராந்திய வைத்தியசாலை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அப்போது ஆம்புலன்ஸ் சாரதியும் அந்த சுகாதார பெண் ஊழியரும் தான் பயணித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இவ்வாறு வந்து கொண்டிருந்த குறித்த ஆம்புலன்ஸ் வெறிச்சோடிய இடத்தில் நிறுத்தப்பட்டு ஆம்புலன்ஸ் சாரதியால் அந்த பெண் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் சாரதி அந்த பெண்ணை மிரட்டி இருக்கின்றார். அந்த பெண் தொடர்பாக போலீசிலே முறைப்பாடும் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகாக அந்த பெண் தொடர்பாக வைத்தியசாலையிலே சக பணியாளர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த கதை மாவட்ட சுகாதார சேவைகள் திணைக்களத்திற்கு சென்றிருக்கின்றது. அதற்கு பிறகாக இது தொடர்பாக அங்கிருந்து அந்த பெண்ணுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் தற்பொழுது போலீசிலே முறைப்பாடு கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தவிர அந்த பெண் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் சாரதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். இன்றைய தினம் எங்களுடைய நீதியானதும் நியாயமானதுமான இந்த மன்னார் மண்ணை நேசிக்கின்ற எல்லோரும் ஒன்றுபட்டு எடுக்கின்ற போராட்டத்தினுடைய 14வது நாள். இன்று 14வது நாளிலே வங்காளை தலைமன்னார் 2 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்ட களத்துக்கு அதிகமாக வருகை தந்து இந்த போராட்டத்தை மிகவும் வலுவாக்கி இருக்கின்றார்கள். 14வது நாளாக தொடர்கின்ற எங்களுடைய இந்த போராட்டம் உண்மையிலே நாங்கள் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். 1 மாத காலத்துக்கு தற்காலிகமாக எங்களுடைய குரலை கேட்டு எங்களுடைய குரலுக்கு அமைவாக 1 மாத காலம் தற்காலிகமாக இந்த காற்றாலை கனியமணல் திட்டத்தை நிறுத்தி இருக்கக்கூடிய தற்காலிகமாக 1 மாதத்துக்கு நிறுத்தி இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்தும் நீதியானதும் நியாயமானதுமான முறையில் எங்களுடைய இந்த போராட்டம் இந்த மக்கள் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கால வரையறையின்றி எங்களுடைய 14வது நாள் போராட்டம் இன்று காலை ஆரம்பித்து இப்போது முதல் நகர்ந்து செல்கிறது. போராட்ட களத்துக்கு வருகை தந்த தலைமன்னார் மற்றும் வங்காளை மக்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லுகிறோம். மன்னாரை நேசிப்போம். மன்னார் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். இந்த நேரத்தில் கனியமன்னார்வு மற்றும் காற்றாலை வேலை திட்டத்திற்காக இன்றைய நாள் ஆர்ப்பாட்டத்தில் பொருள் கொடுத்து மன்னார் மண்ணை மீட்போம், எமது வளங்களை காப்போம் என்ற ஒரு குறிக்கோளோடு இந்த நேரத்தில் வங்காளை மற்றும் தலைமன்னார் பிரதேச எமது மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இது முற்றுமுழுதாக மன்னார் தீவுக்கு உட்பட்ட பிரதேச பிரச்சனை மட்டும் இல்லை. இது ஒட்டுமொத்தமாக மன்னாரை சேர்ந்த பெருநில பரப்புகள் மன்னார் தீவு வாழ்கிற ஒட்டுமொத்தமாக மன்னார் மக்களுக்குரிய பிரச்சனை. ஏனென்றால் நம்ம உறவுகள் மன்னார் பிரதேசத்தை சுற்றி பெரும்பாலான இடங்களில் திருமணம் முடிச்சோ அல்லது வேறு வேலைகளுக்காக நாங்கள் வாழ்ந்துக்கொண்டா வரோம். ஆகவே நாம் எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. ஆகவே எங்களுக்கு வர பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு வர பிரச்சனை அப்படின்ற எல்லாம் விட்டு ஒதுங்காமல் இது ஒட்டுமொத்த மன்னாருக்குரிய பிரச்சனை, நமது மன்னார் மக்களுக்குரிய பிரச்சனை என்று எல்லாரும் முன் வந்து இதை நாம் நிவர்த்தி செய்து கொள்வோம். 13வது நாள் இன்றைக்கு 1 நாள் 2 நாள் இல்லை, 14வது நாள் மன்னிக்கவும் 14வது நாள் 1 நாள் 2 நாள் இல்லை. இது வெறுமனே நகைப்புக்காகவோ சிரிப்புக்காகவோ தொடங்கின ஆர்ப்பாட்டம் இல்லை. இது ஒரு மக்கள் போராட்டமாக, இது ஒரு மாபெரும் சக்தியாக வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் தலைமன்னார் மற்றும் வங்காளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இது நம்மளோட ஊர், நம்மளோட மண். இப்போ மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் முதல்ல ப்ரோக்ராமுக்கெலாம் போகும்போது எங்களை மன்னாரம் கட்டுணைக்கு கழுதை மன்னார் ஃபேமஸ் அதுக்கு தானே, கழுதைக்கும் எண்ணத்துக்கும் காஞ்ச நிலத்துக்கும், கழுதைக்கும் காஞ்ச நிலத்துக்கும் மன்னார் ஃபேமஸ் அப்படி தான் முதல்ல பார்ப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு பின்தங்கப்பட்ட பிரதேசம் மாவட்டம் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையிலையும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி வேலை திட்டம் செய்யப்படுறோம்னு சொல்லிட்டு என்ன செய்ய வராங்க, அபிவிருத்தி செய்ய வரல, நம்மளை அழைக்க தான் வந்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ மன்னார் தீவுக்குள்ளே இப்போ காத்தாடி போட்டாச்சு, மறுபடியும் போட போகிறாங்க. அது போக கனியமண் நல்ல போகிறாங்க. கடைசியில் கனியமண் எடுத்துக்கிட்ட என்ன மிஞ்சுன்னு சொல்லுங்க ஆகும். காத்தாடி போட்டுக்கிற அந்த 5 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அது மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா காத்தாடி அவங்களுக்கு தேவையை மிச்சம் ஒன்றும் மிஞ்சாது, மிச்சம் எல்லாம் அத்திப்பட்டி மாதிரி காணாமல் போயிடும். ஆகவே அந்த வகையில் நம்மளோட தீவை மீட்டெடுப்போம், நம்மளோட உறவுகளை காப்போம், நம்ம மண் வளத்தை மீட்போம் என்று கூறிக்கொண்டு தயவு செய்து இதை வேடிக்கை பார்க்கின்ற அனைத்து உறவுகளும் இளைஞர்கள் மாபெரும் சக்தியாக முன்வந்து இதற்கு நீங்கள் போராட்டமும் சப்போர்ட்டும் தரணும் என்று தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்வோம்.